கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்தில் இருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் நீலகண்ட சுப்பையா தாஸ். இவருடைய நாடு இந்தியா, தரிசன பூமி இந்தியா. இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. தாங்கள் பெற்ற இன்பத்தை, ஆனந்தத்தை அவர்கள் அடக்கி வைக்க முடியாது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பழமொழிக்கேற்ப அவர்கள் பிறருக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவித்துக் கொண்டே இருப்பார்கள். சுனையிலிருந்து சுரக்கும் நீர் போல பிறருக்கு பயன்பட்டு கொண்டே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நீங்கள் இதனை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறீர்களா? நீலகண்ட சுப்பையா தேவதாசன் தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பிராமணர். இவர் கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். கிறிஸ்துவின் அன்பு இவரை நெருக்கி ஏவியது. எனவே பட்டி தொட்டிகள் அனைத்தும் சுற்றி திரிந்து கிறிஸ்துவை பற்றி போதிக்கத் தொடங்கினார். ஏழைகளோடு ஏழையாக தன்னையும் இணைத்து கொண்டு அவர்களோடு வாழ்ந்து அவர்கள் கொடுத்த கூளை உட்கொண்டு கிறிஸ்துவாக வாழ்ந்து காட்டினார். ஒரு முறை அவர் வசித்த கிராமத்தின் வழியாக மாட்டு வண்டியில் ஒருவர் பிரயாணம் பண்ணி கொண்டு சென்றார். அவரை கண்டதும் இவர் அவ்வண்டியின் பின்னாலே ஓடோடிச் சென்றார். அவருக்கு கிறிஸ்துவை பற்றி சாட்சி பகர்ந்தார். கிணற்றின் அருகே தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கும் ஸ்திரீகளை கண்டாலும் அவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லுவார். தான் அணிந்திருந்த நீண்ட குர்தா போன்ற உடையில் முன்னையும் பின்னையும் இயேசுவை நம்பு என்ற வாசகத்தை எழுதியிருந்தார். இதனால் இதனை காண்பவர்கள் இயேசுவை குறித்து மேலும் அறிந்து கொண்டு அவர் பிள்ளையாக மாறத் துவங்கினர். இம்மனிதரே கன்னியாகுமரியில் உள்ள நாகர்கோவில் சபைக்கு குருவாயிருந்தவர். இவர் நீதிமானாக வாழ்ந்ததால் திருநெல்வேலி கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகள் ஏராளமாக கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை செயலிலே வாழ்ந்த உத்தமர் இவர். அன்பானவர்களே, பிறர் இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கு என்ன முயற்சிகளை செய்கிறீர்கள்? வேதாகம் நண்பன் இப்படியாகச் சொல்கிறார், தன்னை முழுவதும் அர்ப்பணித்து சுயத்தை வெறுத்து செய்யப்படும் பணியே சுவிசேஷ பணியாகிய மிஷனரி பணி. அன்பானவர்களே, இந்த நீலகண்ட சுப்பையா தாஸ் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலித்திருக்கின்றார். அவர் எவ்வளவாக இயேசுவின் அன்பை ருசித்திருந்தால் பாருங்கள். யாரை கண்டாலும் நேரம் காலம் பார்க்காமல் ஓடோடி சென்று இயேசுவை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், இயேசுதான் தெய்வம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தன் உடுத்திருந்த உடையின் முன்னும் பின்னும் இயேசுவை நம்பு என்கின்ற வாசகத்தை எழுதி, எப்படியாகிலும் என்னை பார்க்கிறவர்கள் முன்னை பார்க்கிறவர்களானாலும் பின்னை பார்க்கிறவர்களானாலும் இயேசுவை நம்ப வேண்டும் என்று சொல்லி இவர் தீவிரமாக செயல்பட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையிலே நீதிமானாக உத்தமராக இவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தன் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை அப்படியே அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கை பிறர் கிறிஸ்துவை நம்புவதற்கு ஏதுவாக இருக்கின்றதா? நம்மோடு பழகுகிறவர்கள், நம்மோடு பணி செய்கிறவர்கள், நம்மோடு அருகாமையில் வாழுகிறவர்கள், நம்மை சந்திக்கிறவர்கள், நம் மூலமாக கிறிஸ்துவை நம்புகிற இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஆகவே இவர்கள் உண்மை உள்ளவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள் என்று நம்மை சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்றோமா? ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, காடுகளிலும் மேடுகளிலும் வாழுகிற மக்களுக்கு நாம் கடந்து சென்று சுவிசேஷ பணியை அறிவிக்க வேண்டும். ஆனால் நாம் வாழுகிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறையில்தான் நாம் வெளிப்படுத்த முடியும். நம்முடைய திருச்சபைகளின் ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்பாடுகளிலும் நாம் கிறிஸ்துவை மற்றவர்கள் நம்புவதற்கு ஏதுவாக நாம் பணியாற்ற வேண்டும், செயலாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மற்றவர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். எப்படி நாம் வாழுகிறோம், நாம் திருச்சபையின் காரியங்கள் எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3-4 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.